மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. தூத்துக்குடிக்கு வந்து ஃப்ரைடே அதுமா நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. அம்மா வீட்டில் ட்ரை பண்ண கம்பு தோசை உடனே ட்ரை பண்ணின்னு சொல்லிட்டு கம்பு எல்லாம் ஊற வச்சு கம்பு தோசை செம்ம ஹெல்த்தியான தோசை. அதெல்லாம் வீட்டில் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹெல்த்தியான கம்பு தோசையோட ரெசிபி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும். நம்மளோட கிரேப்ஸ் ஐஸ்கிரீமோட ரெசிபியையும் பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? என்ன தெரிகிறது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நானும் என்னோட சிஸ்டரும் கொரியன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணோம். செம ஸ்பைசியா இருந்துச்சு. அதுக்காக 2x ஸ்பைசி அந்த ரேஞ்செல்லாம் இல்லை, ஸ்பைசியா இருந்துச்சு. நம்ம நார்மலா சாப்பிட்ற மேகியோட அது வந்து நூடுல்ஸ் மாதிரி இல்லாம நல்லா நூடுல்ஸே நல்லா தடியாவும் இருந்துச்சு. Next day. ஃப்ரைடே மார்னிங் அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. பட்டுக்குட்டி ஆச்சியும் சித்தியும் விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரே அழுக. அவள் ஊரில் இருந்தானா ஃபுல்லாக சித்தி இவ தான் போய் காலேஜில் விடலாம் கூட போவா. எங்கள் அம்மா ஒரு கட்டைப்பைக்கு சாப்பாடு, எங்கள் அத்தை ஒரு கட்டைப்பைக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. பட்டுக்குட்டிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சு டிஃபன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அஞ்சனா குட்டி ரொம்ப ஃபீல் ஆயிட்டா, ஊருக்கு இப்பே கிளம்புறோமேன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் 8:15க்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு 8:30க்கு மேலே வரை ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வாக்கிங் போக ஆரம்பிச்சாச்சு அவங்க 2 பேரும். ட்ரெயின் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பட்டுக்குட்டி தூங்கிட்டாங்க. அவளை வேகமாக எழுப்பி தான் தூக்கிட்டு வந்தேன். ஸோ வேகமாக தூங்கவே செஞ்சிட்டா. லேட்டாக வேற தூங்கணும். சித்தி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருந்தனால லேட் ஆயிடுச்சு தூங்கவே. ஃபைனலாக தூத்துக்குடியும் ரீச் ஆகிட்டோம். பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. அப்படியே போகிற வழியில் மேங்கோ எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மேங்கோஸ் வந்து சீசன்றனால வீட்டில் எல்லாருக்கும் மேங்கோனா ரொம்ப வேற பிடிக்கும். ஸோ வர வழியிலே எப்படியோ வாங்கிட்டே வந்துட்டோம். சடனாக விருதுநகர் கிளம்புனனால ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருந்தேன் பட்டன் ரோஸ் எல்லாமே. ஸோ பயமாக சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால வெரைட்டி ரைஸ்லாம் வைக்கிறதுக்கு டைமே இல்லை, செம்ம டயர்டாகவும் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு ரீச் ஆகவே 11:30 ஆயிடுச்சு. அம்மா சாப்பிட்றதுக்கு எல்லா திங்ஸுமே கொடுத்து விட்டுட்டாங்க. இட்லி வேணும்னா சப்பாத்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா ரைஸ் மட்டும் ஆக்கினாலே போதும். போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேவரேட் பலாக்கொட்டை வந்து. இப்போ சீசன் டைமாக இருக்கிறனால அம்மா நல்லா பலாக்கொட்டையெல்லாம் வேக வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இட்லி கத்திரிக்காயிலேயே அப்படியே தொக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இட்லிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மதியானம் லஞ்சுக்கு அப்படியே இட்லி இதை வச்சு சமாளிச்சிடலாம். ஏன்னா வீடு அவ்வளோ கொடூரமாக க்ளீனே பண்ணாமல் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் காலையில் சப்பாத்தி மட்டும் போடுவார். அதனால எல்லாமே அப்படியே இருக்குது. சார்ஜர் வரை எல்லாமே இங்கே மாற்றி வச்சாச்சு. இனிமேல் நான் தான் ஃபுல்லாக ஒதுக்கணும். ஃபிஷ் வேறு ஒரு ஃபிஷ் மட்டும் செத்தே போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது இன்னொரு கிச்சனை பார்க்கணும். இன்னும் கிச்சன் அங்கே இருக்க திங்ஸ் சாமான் எதுவுமே தூக்கியே வைக்கலை. எல்லாம் ஒரு கைக்கு பண்ணணும். அப்படியே பட்டுக்குடிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து அச்சு முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது அத்தை சைடு இருந்து ஸ்நாக்ஸ் வந்தது ஃபுல்லாக. லாஸ்ட் வீக் கையில் அடிபட்டிருந்தனால துணியை கூட மடிக்கவே இல்லை, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். விருதுநகருக்கு கொண்டு போயிட்டு ரிட்டன் வந்த பேக் எல்லா திங்ஸையும் தூக்கி வைக்கணும். எல்லா ஒர்க்கும் நிறையா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டேவாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கணும். அந்த ஒர்க்கு தான் மெயினாக இருக்கும். அம்மா எல்லாமே கொடுத்துட்டு இருந்தனால தனியாக எதுவும் குக் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ப்ராசஸ் கம்மி. கம்பும் நான் கருப்பு உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சு கம்பு தோசைக்கு ரெடி பண்ண போகிறேன். கம்புக்கு கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தோல் நீக்காமல் இருக்கிறனால தான் அது கருப்பு உளுந்து இன்னும் ஹெல்த்தியானதும் கூட.
இந்த கம்பு மாவுல நம்ம கம்பையும் உளுந்து மட்டும்தான் ஆட் பண்றோம். அரிசி எதுவுமே ஆட் பண்ணாதனால கார்போஹைட்ரேட்டே இருக்காது. சுகர் பேஷண்ட் இல்ல டயட்ல இருக்கிறவங்கள இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். செம்ம ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப ஈஸியா கம்பு மாவு ரெடி பண்ணிடலாம் வீட்லயே. கம்பு தனியா கருப்பு உளுந்து தனியா நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிட்டேன். நீங்க பார்த்து கரெக்டா ஊற்றிக்கோங்க. நம்ம மார்னிங்கே ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கம்பையும் கருப்பு உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நம்ம நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே நம்ம மாவு நல்லா பொங்கிரும். பொங்கின பிறகு நம்ம தோசை ஊற்றுறோம்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும். இதில் அரிசியே ஆட் பண்ணவே இல்லை. நம்ம அரிசி ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்கும். இது மாதிரி நம்ம கருப்பு உளுந்துல தோலோட சேர்த்து அரைச்சி சாப்பிட்றதுனாலே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மல் உளுந்தை விட தோலோட இருக்கிற உளுந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஊறுறதுக்கு, பார்த்துக்கோங்க அதை மட்டும். இதுல நான் அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டேன். கையில் அடிபட்டிருந்தனால ரொம்ப வெயிட் தூக்க வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மாவு ஆட்டுறதுக்கு பிறகா கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பிறகா இந்த மாதிரி மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. கம்போட மெஷர்மெண்ட் வந்து நான் 2 கப் எடுத்தேன். கருப்பு உளுந்து வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கம்பு தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. என்னோட குட்டி பேபியே சாப்பிட தான் செஞ்சாங்க. நம்ம இதில் நார்மலாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் ஸ்பைசியாக டொமேட்டோ சட்னி அந்த மாதிரி ஏதாவது கார்லிக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் இருக்கவங்கெல்லாம் டெய்லி தோசை இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணுறதுக்கு பிறகா இந்த மாதிரி ஹெல்த்தியாக சிறுதானிய வகைகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். இதிலே நான் வந்து இட்லி ட்ரை பண்ணேன். இட்லி ட்ரை பண்ணப்போ தண்ணி கொஞ்சம் கூடனால வரலையா, இல்லைனாலுமே இட்லி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இல்லை. நான் பண்ண ரெசிபிக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இல்லை. அது இன்னும் அரிசி ஆட் பண்ணால் தான் நல்லா வருமா எனக்கு ஐடியா இல்லை. எங்கள் அம்மா வந்து தோசை தான் ட்ரை பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம எம்மியாக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே நம்மளும் பழக்கணும்னா அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப லைட்டான தோசையாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு 2 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு 3 தோசை சாப்பிட்லாம். ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஈவினிங்குள்ளே வீட்டை எப்படியோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து அதது செல்ஃபுக்கு போகிறக்குள்ளே எப்படா வேலையை முடிக்கிறோன்னு ஆயிடும். இன்னைக்கு நம்மளுக்கு வேறு எந்த குக்கிங் ஒர்க்கும் இருக்காது. ஸோ கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 kg கிட்ட கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் என்னோட பாப்பா வந்து க்ரீன் கிரேப்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா. இதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இதை நம்ம ஜூஸாக அடித்து கொடுக்குறத விட நம்ம சாப்பிட்ட கிரேப் ஐஸ்கிரீம் மாதிரி தான் செஞ்சு கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி நல்லா ஜூஸ் அடித்து ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சீடு வச்சிருக்க பிளாக் கிரேப்ஸ் வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லா லேடிஸும் ட்ரை பண்ணணும். ஜூஸாக வாச்சு நம்ம வந்து இது மாதிரி அடித்து குடிச்சிடணும். இந்த மாதிரி சீடாக இருக்கிறத வந்து நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டுனாலும் நம்ம ஜூஸாக குடிச்சிடணும். நான் வந்து லைட்டாக வடிகட்டுறதுலேருந்து தான் வடிகட்டியிருக்கேன். உங்கள் சீட்ஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா நல்ல துணி வடிகட்டியை வச்சு கூட நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா தோல் இல்லை சின்ன சின்ன பீஸாக இருக்கிற சீட்ஸ் கூட வரவே வராது. நான் அந்த வைலட் கலர் ஷேடு இருக்கட்டும்ன்றக்காகவே நான் இந்த லைட்டான வடிகட்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். துணி வடிகட்டியை யூஸ் பண்ணாமல். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறது. இதுக்கு பால் எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்ல. எதையும் காய்ச்சி கீச்சி ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி கிட்ஸு சாப்பிடாத ஒரு ஃப்ரூட்ஸை எடுத்து ஐஸ்கிரீமாக செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஹெல்த்தியான ஃப்ரூட்டை அவங்க கண்டிப்பாக இன்டேக் பண்ணிக்குவாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ கிரேப் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதுனால தான் கண்டிப்பாக நம்மளும் வீட்லேயே போய் கிரேப் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருக்க கிரேப் ஜூஸை மட்டும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிரேப்ஸோட பல்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து அந்த தண்ணியையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணியோட சேர்த்து சீனியையும் போட்டு கொஞ்சம் கலக்கிடலாம். ஏன்னா இது ரொம்ப அப்படியே தண்ணியில் ஊற்றி வச்சோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு. நான் இதில் 1 கப் மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து சுகர் ஆப்ஷனல் தான். வேணும்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரேப்ஸோட டேஸ்ட்டை பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேப்ஸோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும்லாம் இல்லை. லைட்டாக கொதிச்சாலே நம்மளுக்கு போதும். கொதித்த பிறகு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை மட்டும் ஆட் பண்ண போகிறோம்.
கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த ஐஸ் கியூப்ஸ் மோல்டில் வந்து ஊற்றி வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணலைன்னா கிரேப் ஜூஸில் சீனியை போட்டு கொடுத்து அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டியாக எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணனால கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு ஐஸ் கியூப்ஸை எடுத்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் வராது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்ல ஐஸ்கிரீம் எஃபெக்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணும் போதே பார்த்தாலே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட ஜூஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kgக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட கிரேப் ஜூஸ் வந்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அது வந்து நம்ம ரெடி பண்ணும்போது அல்வா ஜெல்லி மாதிரி ரொம்ப திக்காயிரும். நான் அந்த மாதிரி வேணான்றதுக்காக தான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு கிரேப் ஜூஸை பார்த்தாலே தெரியும். தண்ணியாக இருந்தது, கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணோடனே நல்லா திக்கான ஃபார்முக்கு மாறினது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். என்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்துச்சு. நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஸ்டிக்கோட மோல்டு தான் வேணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ஐஸ் கியூப்ஸாக கூட நம்ம போட்டு கூட வச்சுக்கலாம். நான் பாப்பாவுக்கு ஒவ்வொரு பீஸாக தரணுன்றக்காக தான் இந்த சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவள் கம்மியாக சாப்பிடுவா அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. இதை பார்த்ததுலேருந்து அவளுக்கு செம்ம ஹைப் ஆயிடுச்சு. இப்பே வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு குக் பண்ண நாளைக்கு தான் பாப்பா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சாச்சு. இது நீங்க ஐஸ்கிரீம் மோல்டுல கூட ஊத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம எடுத்து ஊத்தும் போதே தெரியும் எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியா இருக்காது. நம்மளுக்கு வீட்ல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கும், உங்க வீட்ல என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி எதனாலும் இதுல ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க இதை நார்மலா குடிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஹீட் ஆறின பிறகு குடிங்க கண்டிப்பா. இந்த கிரேப் ஜூஸை வந்து நம்ம மொஜிட்டோ மாதிரி சோடாவோட சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்மையா மொஜிட்டோ ஃப்ளேவரே தான் வரும். ஐஸ்கிரீம் மோல்டு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி கிண்ணத்துலனா கூட ஊற்றி வைங்க, செம்மையாக ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த பிறகு அன்மோல் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக செம்ம ஃப்ளவர் டிசைனாக இருக்கு. இந்த கிரேப் ஜூஸ் எடுத்து எனக்கு வீடியோ எடுக்கவே டைமே இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வீடியோவே எடுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 மோல்டுக்கு நாங்கள் 2 பேரும் காலி பண்ணியாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.